கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தலீர் ஜோனாஃபார்க். நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். இந்த ஊழியத்தின் நிமித்தமாக பல்வேறு அற்புத அடையாளங்களை நான் பெற்றிருக்கிறேன், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறேன். முக்கியமாக போன மாதத்தில் எங்கள் வீட்டில் ஒரே என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரே பலவீனப்பட்டு இருந்தோம். முதல்ல நான் பலவீனப்பட்டு இருந்தேன். போன மாதத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப மயக்கம் வந்து ரொம்ப முடியாமல் ஆகிட்டேன். நான் லோ பிபியும் ஆகிடுச்சி, லோ சுகர் ஆகிடுச்சி. அதனால் ஹாஸ்பிட்டல் ஐமேடில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து எங்கள் கணவருக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு. இதில் எங்கள் மாமியாருக்கும் ஜுரம் சளி அப்படின்ட்டு இருந்தாங்க. எங்கள் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டினாங்க. இங்கே காட்டும்பொழுது ஜுரம் சரியாயிடுச்சு, ஆனால் சளி மட்டும் இருமல் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. அதுதான் ஜுரம் சரியாயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் சரி பிம்ஸில் பாண்டிச்சேரியில் போய் காட்டலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருந்தோம். அன்றைக்கி 9 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியாக இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குளிச்சுட்டு வந்தாங்க. வந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்தா மயக்க அடித்து அன்கான்சியஸ் ஆகி அப்படியே விழுகிற ஸ்டேஜுக்கு ஆகிட்டாங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் சேரில் உட்காந்துருக்கும்போது மயக்க அடித்து சாஞ்சிட்டாங்க. என்னால் வந்து கூப்பிட முடியல. அம்மாவும் ஒரு சைடு கத்திட்டு டேவிட் அண்ணன் வீட்டுக்கு ஓடினாங்க. என்னால் வந்து இவங்களை பிடிச்சிட்டு தண்ணியும் கொடுக்க முடியல, ஃபோனும் யாருக்கும் பண்ண முடியல. அந்த நிலைமையில் இருக்கும்பொழுது கர்த்தர் ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு யாரும் இல்லை இந்த நேரத்தில் நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு தெரியாது ஏசப்பான்னு கத்துனேன். நான் அந்த வீடு அதிர்ற அளவுக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கத்துனேன் நான், ஏசப்பான்னு. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் மாமியார் திரும்ப ஓடியாந்தாங்க. இந்த மாதிரி அம்மா டிரைவர் முன்னாடி நிற்கிறாரு காருக்கு, அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்க போனவங்க வரவே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் பக்கத்தில் அவங்கள பிடிச்சி கொஞ்சம் ஓரமாக அந்த சேர்லேயே தள்ளிட்டு நான் தண்ணி எடுத்து கொடுத்து அந்த நேரத்தில் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தாங்க. கொஞ்சம் போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து தான் வந்திருந்தாங்க. நடந்து கொஞ்சம் மயக்க தெளிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டும் போகும்போது அப்போ நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அக்கா அண்ணன் இல்லைன்னாங்க. அவள் டேவிட் அண்ணன் வந்து அண்ணன் ஊருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் அக்காவுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். அக்கா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறேன்க்கா, இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், கர்த்தர் சுகம் கொடுப்பாரு அப்படி சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையில் அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அப்போ கூப்பிட்டு போனோம், ப்ரேயர் ஆயில் தடவி தான் ஏசப்பா ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போய் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. எல்லாம் வச்சுருந்து எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு இல்லை இன்னும் ஒரு 4 நாள் மட்டும் அந்த சளி அதிகமாக இருக்குது, நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. கொரோனா டெஸ்ட்டு முதற்கொண்டு எல்லா டெஸ்ட்டும் அவங்களுக்கு அந்த இடத்துல வச்சு எடுத்தாங்க. ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க. நாங்கள் சொன்னோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, எங்களை வீட்டில் அனுப்புங்க, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்களை வீட்டில் அனுப்புனாங்க. 2 நாள் கழிச்சு வாங்க, 2 நாள் மட்டும் மாத்திரை சாப்பிடுங்கன்னாங்க. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து திரும்பவும் செக்கப் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து இது வந்து நிமோனியாவுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது, நல்ல வேளை நீங்கள் வந்து காட்டிட்டீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டர். கர்த்தருக்கு அந்த நேரத்தில் நான் நன்றி சொன்னேன். நான் அதே மாதிரி அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்க நேரத்தில் நான் ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டுட்டு சரி தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோடனே திரும்பவும் எனக்கு மயக்கம் வாந்தி எடுத்து பயங்கரமாக வாந்தி எடுத்து ஒரு மாதிரி ஆகிட்டேன். அந்த நேரத்தில் ஏசப்பா எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், திரும்பவும் என்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை, நான் திரும்பவும் போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நீங்கள் தான் சுகம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே ப்ரேயர் ஆயில் தடவிட்டு பேசாமல் படுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏஞ்சி எல்லா வேலைகளையும் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. போன மாதத்தில் இருந்த எல்லா பலவீனத்திலும் எங்கள் மாமியாருக்கும் சரி என் கணவருக்கும் சரி எனக்கும் பூரண விடுதலை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச அண்ணனுக்கும் அக்காவுக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். வந்து அண்ணனும் அக்காவும் தகப்பனே வந்து ஆறுதல் சொன்னாங்க, ஜெபிச்சாங்க, அதுக்காக கொடான கொடிய நன்றிகளை எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருக்கு அந்த நேரத்தில் எனக்கு தகப்பனே ராஜா ஏசப்பா கூட இருந்து என்னை வழி நடத்தினாங்க, அதற்காக நன்றி செலுத்துக்கிறேன். அந்த ஊழியத்து நிமித்தமாக அப்பா ஏசப்பா எல்லா காரியங்களும் எங்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றிகள் அப்பா. ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொண்டு இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு
அவர் ஒரு கல்லறையில் வைக்கப்பட்டு ஒரு பெரிய கல்லினாலே அந்த கல்லறை மூடப்பட்டு அதற்கு காவல் காக்கும்படியாய் ஆட்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரத்தை பார்ப்பதற்காக, அந்த கல்லறையை பார்ப்பதற்காக இயேசுவோடு கூட ஊழியம் செய்த சகோதரிகள் அதிகாலையில் எழுந்து அந்த கல்லறைக்கு போகிறார்கள். அவர்கள் மரியாள், மகதலேனா மரியாள், மற்ற சகோதரிகளும் சேர்ந்து இயேசுவின் கல்லறையை பார்ப்பதற்காக அந்த கல்லறையின் அருகிலே போகிறார்கள். அப்படி அந்த கல்லறையின் அருகிலே போகும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றுகிறான். அவன் மின்னலைப் போல அவனுடைய ரூபம் இருக்கிறது. அவன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளிவிட்டு ஒரு செய்தியை இந்த அருமையான சகோதரிகளுக்கு அவன் சொல்லுகிறான். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற செய்தியை அந்த சகோதரிகளுக்கு அந்த தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடி வந்த அந்த சகோதரிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி இல்லை. அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அவர் நீங்கள் தேடுகிறபடி இங்கே இல்லை. அவருடைய சரீரம் இங்கே இல்லை. அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தார்ல, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி, அந்த வார்த்தையின்படியே இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லலை, ஒரு ஊழியக்காரன் சொல்லலை, வானத்திலிருந்து இறங்கின தேவ தூதன் ஒரு செய்தியை சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இறந்து போனதை, முடிஞ்சு போனதை தேடிட்டு இருப்போம், அல்லது நடந்த காரியங்களை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருப்போம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து துக்கித்து கொண்டிருப்போம். நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்முடைய தூதனை அனுப்பி, நீங்கள் தேடுற மாதிரி இயேசு இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உங்கள் கதையும் அப்படி தான் ஒரு வேளை இருந்தால் இயேசு உங்களை உயிர்ப்பிக்க முடியும் என்கின்ற செய்தியை தான் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் அவர் சொல்லுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை தேடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, எதுவும் முடிஞ்சில்ல, உன்னை நான் உயிர்ப்பிக்க முடியும், உனக்கு நான் ஜீவன் தர முடியும், உனக்கு நான் சுகம் தர முடியும், உனக்கு நான் விடுதலை தர முடியும், உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும், உன்னை நான் உயர்த்த முடியும். சொன்னபடியே அவர் செய்கிற தேவன். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடி கல்லறைக்கு வந்தவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதன் மூலமாக செய்தியை சொல்லுகிறார். அப்படி தேடி வந்தவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது, என்ன நன்மை கிடைக்குது? ஒருவேளை நீங்கள் கூட காலையில் தேடி போயிருப்பீங்க, அல்லது இப்போ தேடி வந்திருப்பீங்க, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக, ஏதோ ஒன்றை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும்
அப்படின்ற வாஞ்சியோடு ஆண்டவரை தேடி அந்த சகோதரிகள் போனது போல வேலையெல்லாம் விட்டுட்டு, நிறைய காரியங்கள் உங்களுக்கு இருக்கும், நிறைய காரியங்களை இங்கே பார்க்க வேண்டியிருக்கும், போக வேண்டியது இருக்கும். இந்த நாள் விசேஷமான நாள். ஒருவேளை உங்களை சார்ந்த இடத்துல போய் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டிய இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை தேடி வந்திருக்கீங்கள்ல, ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்கள்ல. உங்களுக்கு ஒரு செய்தி உயிர்த்தெழுந்து இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர்கள் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சகோதரிகள் அந்த தேவ தூதனை பார்த்து பயப்படுறாங்க. அவர் கல்லை புரட்டி போட்டிருக்கிறத கண்டு பயப்படுறாங்க. அந்த மின்னலை போல வந்த தூதனை கண்டு பயப்படுறாங்க. அவங்களுக்கு பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிற ஆறுதலின் செய்தி. ஹல்லேலூயா. அநேக காரியங்களிலே நமக்கு பயம் இருக்குல்ல. ஈஸ்டர் கொண்டாடுறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுறோம். ஆனால் ஏதோ ஒரு பயம் இருதயத்தில் இருக்கும், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியுமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்கல்ல, இந்த சகோதரிகளைப் போல இயேசுவை தேடி வந்திருக்கீங்கல்ல, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதீர்கள் என்ற ஆறுதலின் செய்தியை சொல்றார். எதை கண்டு நீங்க பயப்படுறீங்க? என்னத்தை கண்டு நீங்க அஞ்சுறீங்க? எதனால கலக்கமுற்று இருக்கிறீங்க? எதனால குழம்பி போயிருக்கீங்க? உயிர்த்தெழுதலை நாளை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு சொல்லுகிற செய்தி, அவர்களை பார்த்து உயிர்த்தெழுந்தவர் சொல்லுகிற செய்தி ஆறுதலாய் சொல்லுகிறார். பயப்படாதீர்கள். அவர் ஆறுதல் படுத்துகிற உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். நம்ம கம்ஃபோர்ட் பண்ற தேவன். கலக்கமுற்றிருக்கிறவங்களுக்கு, யாரோ இயேசுடைய சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு, என்னவோ நடந்துருச்சுன்னு கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு, தேவதூதன் வந்திருக்கிறத பார்த்து எதோ நினைக்கிறவங்களுக்கு இயேசு சொல்றாரு, பயப்படாதீங்க. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால பயப்படுறீங்கல்ல, இயேசுவை தேடி வந்திருக்கீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பயத்தை நீக்கி போடுவதற்கு தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால எதிர்காலத்தை குறித்து பயம், ஏதோ ஒரு காரணத்தினால சிலருக்கு மரண பயம், சிலருக்கு வியாதியை குறித்து பயம், சிலருக்கு பிள்ளைகளை குறித்து பயம், சிலர் வேலை ஸ்தலத்தில் கலக்கம், பயம், ஏதோ ஒரு பயம். அப்படிதான் அந்த சகோதரிகள் ஏதோ ஒரு பயத்தில் கலக்கத்தில் இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் இயேசு சொல்றாரு, ஆறுதலாய் சொல்றார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற செய்தி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எனக்கு என்ன கண்பான அன்பு சகோதரனே, சகோதரி, உயிர்த்தெழுதல் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு நம்முடைய கலக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆறுதல் படுத்துவதற்குத்தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆறுதல் அடையணும். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை வீணாகாது. அவரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பயத்தையெல்லாம் அவர் நீக்கி போடுறேன்னு சொல்றார். பயப்படாதீங்கன்னு சொல்றார்.
ஏன் பயப்படுறீங்க? நீங்க போங்க, கலிலேயாவுக்கு முன்னாடி போய் நான் உயிர்த்தெழுந்த செய்தி அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? இந்த செய்தியை சொல்றதுக்கு ஏன் அஞ்சுறீங்க? நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்ற செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இதுதான் இயேசு சொல்ற செய்தி. உயிர்த்தெழுந்தவர் சொல்லுகிற செய்தி அதுதான். நீங்க உண்மையா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற விசுவாசம் உடையவர்கள், அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலை, இந்த ஈஸ்டர் நல்ல நாளை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில், உண்மையாய் அவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கப்பட்ட எல்லா பயத்தையும் அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறவராயிருக்கிறார். இருக்கப்பட்ட எல்லா பயமும் விலகி போகும். அவர் சொன்னார்னா சொல்லத்தான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த சீஷர்களைப் போல, அந்த ஸ்திரீகளைப் போல பயந்து இருக்கீங்களா? ஏதோ ஒரு பயத்தில் இருக்கீங்களா? உயிர்த்தெழுந்து இயேசு சொல்கிறார், பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் போங்க, கலிலேயாவுக்கு போங்க. இயேசு உயிரோடு கூட எழுந்தார்ன்ற செய்தியை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற, தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேதாகமம் சொல்லுகிற செய்தி. ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்கிறார் வாசிக்கலாம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்கள பார்த்து பயந்துட்டு இருந்தவங்கள பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போங்க, நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து என் உபதேசத்தை கை கொள்ளும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கிறார். அதுவரை அதிகாரம் இல்லாதவர்களா இருந்தாங்க, சீஷர்களாக இருந்தாங்க, இயேசு கூட இருந்தாங்க. யாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. யாருக்கும் வானத்தில் பூமியில் எனக்கு அதிகாரம் இருக்கு, அதை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. இப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு, நீங்கள் போய் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அவரை தேடி வரவங்களுக்கு, அல்லது அவரை தேடி கல்லறைக்கு வந்தவங்களுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறது, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த அதிகாரம் இந்த உலகம் கொடுக்க முடியாது. இந்த அதிகாரம் எந்த ஒரு மனிதனும் நமக்கு கொடுக்க முடியாது. உயிரோடு கூட எழுந்த இயேசு தான் ஒரு மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும். என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுங்கள், என் நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்யுங்கள், என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு தெளிவாக
தம்முடைய அதிகாரத்தை அவரை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்குங்க அந்த அதிகாரம்? நீங்க தேடி வந்திருக்கீங்களா? இயேசுவை தேடி வந்திருக்கீங்களா? உயிர்த்தெழுதலின் தேவனை தேடி ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த அதிகாரம். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கிற அதிகாரத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாக்கா அந்த அதிகாரத்துக்கு பங்காளிகளாய் நீங்கள் மாறுவீர்கள். வெறும் பேப்பரில் மட்டும் இருந்தாக்கா அந்த அதிகாரம் உதவாது. அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டணும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே சீஷராக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும். இந்த அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கும் எனக்கு தர்றார். ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். உயிர்த்தெழுதலுடைய ரகசியம் அதுதான். யாருக்கோ சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொல்லல, விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தம்மை தேடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் கிடையாது பிரதர். நான் வருவேன், உட்காருவேன், கேட்பேன், போயிடுவேன், அவ்வளோதான். நீங்கள் அவர் உண்மையாக தேடி வந்தீங்கன்னாக்கா இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த அதிகாரத்தை நீங்கள் பிசாசின் மீது செலுத்த முடியும். இந்த அதிகாரத்தை நீங்கள் சீஷர்களாக்கும்படியாய் செலுத்த முடியும். எனக்கெல்லாம் அந்த அதிகாரம் கிடையாது. அது ஏதோ ஊழியக்காருக்கு தான் அப்படின்னு நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இயேசு தெளிவாக சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதை நான் உனக்கு தர்றேன். எப்படி தர்றேன்? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நமக்கு சொல்றாரு, அந்த அதிகாரத்தை எடுத்துங்க, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. 18-19 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை சீஷர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுக்கப்பட்டிருக்கு? உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நீங்க என் பிள்ளையா இருக்கிறதுனால, நீங்க என்ன தேடி வந்திருக்கிறதுனால, ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். நீங்க அதிகாரம் படைச்சவங்க மறந்துடாதீங்க. அவரை தேடி வந்திருக்கிற, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற, இயேசு உயிரோடு கூட இருந்தார் என்று சொல்லி ஆராதிக்கிற உங்களுக்கு தான் அந்த அதிகாரம். சீஷராக்கும்படியான அதிகாரம், ஞானஸ்நானம் கொடுக்கும்படியான அதிகாரம், அற்புத அடையாளங்களை செய்யும்படியான அதிகாரம், பிசாசுகளை விரட்டும்படியான அதிகாரம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அதிகாரம். எல்லா அதிகாரத்தையும் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு தர்றாருங்க. ஹல்லேலூயா. ஆதாம் இந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து அவங்க அதிகாரம் பெற்றவங்களாக இருந்தாங்க. இந்த அதிகாரத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஏதேன் தோட்டத்தில்
பிசாசு வஞ்சிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தினாலே அவன் தலையை நசுக்கி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினால இழந்த எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். அவரை தேடி வந்திருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்துட்டு போகிறதுக்கு இல்லை, நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் எல்லாரையும் சீஷராக்குங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, என் உபதேசத்துக்கு அவங்களுக்கு கை கொள்ளும்படி சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை இந்த உலகம் தர முடியாது, எந்த மனுஷன் தர முடியாது. இயேசு தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு தர்றாரு? இயேசுவை தேடி வருகிற தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தேடி வந்தபடினால இந்த அதிகாரத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வாசிங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி வந்தவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு பின்பதாக எம்மாவூருக்கு சீஷர்கள் போகிறாங்க. அப்படி எம்மாவூருக்கு போகும் பொழுது அவர் அவங்களோடு கூட சேர்ந்துக்கிட்டார். அவங்களோடு கூட சம்பாஷணை பண்ணி அவர் கடந்து போயிட்டே இருக்கார். அப்படி போகும்பொழுது ஊர் வந்துடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. உடனே அந்த எம்மாவூர் சீஷர்கள் சொல்கிறாங்க, இயேசுவே டைம் ஆயிடுச்சு. இயேசுவேன்னு சொல்லலை, அவர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு. டைம் ஆயிடுச்சு, நீங்கள் நைட்டு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி போகலாமே அப்படின்னு சொல்லி அவரை வருந்தி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கூட போனார். நீங்கள் நைட்டு உட்கார்ந்து அப்பம் பிட்கையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே இயேசு என்று அறிந்து கொண்டாங்க. இயேசு என்று அறிந்து கொண்ட உடனே அவர் அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டாரு. ஓடுறாங்க சீஷர்கிட்ட சொல்றதுக்கு எருசலேமுக்கு. அந்த ராத்திரியே போறாங்க. அங்க போய் எல்லா செய்தியும் சொல்றாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள என்ன இல்லையா, விசுவாசம் இல்லை, ஆனா ஒரு சந்தோஷம் இருந்தது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஜாய்ஃபுல் லைஃப் தருகிறார், சந்தோஷமான வாழ்க்கை தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தை தருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகம் தரக்கூடாத, இந்த உலகத்தால் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சமாதானம் நிறைந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சந்தோஷம் இந்த உலகத்தினுடைய பொன் பொருள் அல்லது செல்வம் அல்லது வேறு சில காரியங்களால நிச்சயமாய் நமக்கு கிடைக்காது. இது பரலோகத்தில் இருந்து உண்டாகிற ஒரு சந்தோஷமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை கண்ட சீஷர்களுக்கு இந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீங்கள் அவரை தேடி வந்திருக்கீங்கள்ல, இன்னைக்கு அவரை ஆராதிக்க வந்திருக்கீங்கள்ல, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா.
அவர் உண்மையாக தேடி வந்தாக்கா நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. இந்த உலகத்தில் சந்தோஷம்னு சொல்கிறது எதுவுமே சந்தோஷம் கிடையாது, எல்லா உபத்திரவம் தான். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் எதனா ஒன்று சாப்பிட்டோம்னாக்கா வயிறு வலிக்குதுன்னு அடுத்த நாள் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சொல்கிறோமா இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறது குடும்பத்தோடு ஒரு ஹோட்டலுக்கு போவோம், திடீர்னு செத்தே போயிடுறான். அங்கே இருக்கிற ஏதாயிலும் ஒரு பாய்சன் உணவை சாப்பிட்டு அல்ல ஃபுட் பாய்சன் ஆகிட்டு நைட்டெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் தங்கிடுறான். பாருங்க என்னென்ன நடக்குது. எது சந்தோஷம்? குடிச்சா சந்தோஷமா? சினிமா தேட்டரில் உட்காந்தா சந்தோஷமா? கிரிக்கெட் பார்த்தா சந்தோஷமா? அல்லது எதாயிலும் பார்த்தாக்க உனக்கு சந்தோஷம் கிடைச்சோன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு மாத்திரம்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த சீஷர்கள் கலக்கம் அடைந்தார்கள், ஓடி வராங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இயேசுவை நாங்கள் பார்த்துட்டோம், இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிற செய்தியை சொல்லும் பொழுது அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால் துக்கத்தோடு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால கண்ணீரோடு இருக்கீங்களா? சந்தோஷமாகவே இல்லைங்க, நான் சந்தோஷமாகவே வாழலைங்க அப்படி சொல்கிறீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி பாருங்க. உயிரோடு கூட எழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். அவங்களுக்கு நெருக்கம் இல்லாமல் இருந்ததா? பயம் இல்லாமல் இருந்ததா? கலக்கம் இல்லாமல் இருந்ததா? போராட்டம் இல்லாமல் இருந்ததா? எல்லாம் இருந்துச்சு. அதை ஓவர்லுக் பண்ணுற மாதிரி, அதை மேற்கொள்ளும்படியாய் இயேசு கொடுக்கிற பெரிய சந்தோஷம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது இயேசுவால் மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நீங்கள் அவரை தேடி வந்தா, அவரை தேடி வருகிற சீஷர்களுக்கு, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சந்தோஷத்தை உயிர்த்தெழுதலின் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உயிர்த்தெழுதலின் தேவன், ஏன் நீங்கள் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறீங்க? ஏன் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை செலிப்ரேட் பண்ணுறீங்க? அப்படி செலிப்ரேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். ஏராளமான காரியத்தை உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார், அவர் ஆறுதலை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மை வாழ்த்துகிறார். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த சீஷர், அந்த ஸ்திரீகள் அங்கு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பவத்தை பார்த்து அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு பாருங்களேன். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது 9வது வசனம், இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார், வாழ்த்து சொல்றாருங்க. பிளெஸிங், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு உயிர்த்தெழுந்த இயேசு. இங்கே வந்தீங்க ஓடிப்போங்க அப்படி சொல்லல. அதிகாலையில் தேடி போறவங்கள பிளஸ் பண்றார், வாழ்க என்று வாழ்த்துகிறார். நீங்க தேடி வந்தது உண்மைனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, அந்த பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு சுவிசேஷத்தில் 28:20 வாசித்தீங்கன்னாக்கா சொல்றார் பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்றாரு?
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்றார். உயிர்த்தெழுந்த இயேசுவால தான் முடியும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழறோமோ அந்த கடைசி நிமிடம் வரை நான் கூட இருக்கிறேன்னு ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. இப்போ இயேசு எங்க இருக்காரு? உங்க பக்கத்தில் இருக்காரு, உங்க கூட இருக்கிறார். பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ற மனுஷன் கிடையாது. ஒரு எழுத்தும் ஒரு வார்த்தையும் ஒளிந்து போகாது. அவர் சொல்றார், உயிர்த்தெழுந்த இயேசு உலகத்தின் முடிவருந்தும் சகல நாட்களிலும் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி. இயேசு ஊழியம் செய்யும் பொழுது சீஷர்கள் கூட தான் இருக்க முடிஞ்சிச்சு, அல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்க முடிஞ்சிச்சு. இப்ப அவர் மரித்து ஆவியாய் இருக்கிறபடினால், உயிரோடு கூட எழுந்து விட்டபடினால் அவர் எங்கும் இருப்பார். பரலோகத்திலும் இருப்பார், பூமியிலும் இருப்பார், அமெரிக்காவில் இருப்பார், இந்தியாவில் இருப்பார், மகாராஷ்டிராவிலையும் இருப்பார், தமிழ்நாட்டிலையும் இருப்பார், சென்னையிலும் இருப்பார், திண்டிவனத்திலையும் இருப்பார். ஹல்லேலூயா. எங்கு வேண்டுமானாலும் இருக்க முடியும். அதனால தான் அவர் தைரியமா தெளிவா சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக. ஹல்லேலூயா. அவரை தேடி வரவங்களுக்கு தான் இந்த ப்ராமிஸ். உங்களுக்கு அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல, நீ போற இடத்தெல்லாம் நான் கூட வரேன்னு சொல்றாரு. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால. இயேசு உயிர்த்தெழுதலை தேடி வருகிற நமக்கு ஏதோ சடங்காக அல்ல, உண்மையாய் அவரை ஆராதிக்கிற, உண்மையாய் முழு மனதோடு அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு காரியத்தை இயேசு சொல்லி இருக்கிறார். இன்னும் ஏராளமான காரியம் இருக்கு. நீங்க தேடி வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரை தேடி வந்தவங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம். நீங்கள் அவரை தேடி வந்தது உண்மையானால் இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கேட்டுட்டு போனாக்க கிடைக்காது. எனக்கு வேணும்னு சண்டை போட்டு வாங்கிக்கணும். ஹல்லேலூயா. பிரியாணி பாக்கெட்டு எங்கன்னா கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா நின்று வேடிக்கை பார்த்தா கிடைக்காது. அடித்து பிடிச்சி முன்னாடி போய் ரத்தமோ கலரி சட்டை கிழிதோ அது கிழிதோ எது கிழிதோ நீ முன்னாடி போய் கை நீட்டினா தான் உனக்கு கிடைக்கும். நான் சொல்றது சரியா தப்பா? சும்மா ஜென்ட்ல நினைந்தா கிடைக்காது. இதை சொல்லி இருக்கிறீங்களே, உம்மை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு தாங்கன்னு நீங்க கேட்டு ரிசீவ் பண்ணிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போதான் உங்களுக்கு கிடைக்கும், அப்போதான் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். இவ்வளவு ஆசீர்வாதங்களை உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அவரை தேடி வந்தவங்களுக்கு, கல்லறை கிட்ட வந்தவங்களுக்கு, அவருடைய சீஷர்களாக இருக்கிறவங்களுக்கு, எங்கேயோ ரோட்டில் போனவங்களுக்கு ஆண்டவர் பாருங்க தேடி வந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு பொழுதும் விடவே இல்லை. அவர்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்டாயிருக்கும். நீங்கள் கேளுங்க, பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு நீங்கள் உலகத்துக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு உலகத்துக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களையும் இந்த அதிகாரங்களையும் உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சாட்சின்னு சொல்றதில்லை, சாட்சிகளாய் இருக்கும்படியாய் இந்த வேத வசனத்தை சொந்தமாக்கி கொண்டு அவருக்கு சாட்சிகளாய் இருப்பதற்குத்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளை நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம்.
அப்படி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் இப்போ ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேணும், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வேணும், நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறேன், உம்முடைய உயிர்த்தெழுதல் நாளை நான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறேன், உம்மை தேடி வந்தவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, நானும் அப்படி தான் வந்திருக்கிறேன்பா, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க. ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிறேன், அதிகாரம் இல்லாமல் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பிளெஸ்ஸிங் இல்லாமல் வந்திருக்கிறேன், நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த அதிகாரத்தை தாங்க, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி கொடுங்க, உம்மை தேடி வந்திருக்கிற எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கேட்கலாமா? எல்லாமாய் திறந்து கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருந்த இந்த அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே தேவரீர் அவர்கள் கேட்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே முழுமையாய் கொடுத்து அவர்களை நீர் பயன்படுத்துவீராக. எழுப்புதலின் காலத்தில் இந்த அதிகாரத்தோடு உம்முடைய மக்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் செயல்படும்படியாய் உம்முடைய உயிர்த்தெழுதலின் அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி, எழுப்புதலின் வல்லமையினால் அவர்களை நிரப்பி காப்பீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.